யோ ஊர்வசி இப்பவே நாட்டாடுறாங்களே, யூத்ல என்ன ஆட்டம் ஆடி இருப்பாங்க. வாங்க. இந்த ப்ரோக்ராம் நல்லபடியா சக்சஸ்ஃபுல்லா நடக்கணும் நீங்க நினைச்சா மட்டும் தான் மேடம் முடியும். ப்ளீஸ் மேடம் ஒத்துக்கோங்க மேடம். நோ 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 நோ, இந்த சீட்டிங் எல்லாம் வெளியே தெரிஞ்சா பத்திரிக்கை டிவில என்ன நார அடிச்சிடுவாங்கப்பா. ஐயோ, வேணா ஒரு ஐடியா சொல்றேன். இந்த ஓடாத சேனலை வித்துட்டு முந்தானே முடிச்சு பாட்டு எடுங்களேன். நான் வேணா ஃப்ரீயா நடிச்சு கொடுக்குறேன். இது ஃப்ரீயா நடிக்கும், ஆடியன்ஸ் காசு கொடுத்து பார்க்கணுமே. ஏன் அவர் திருத்தருன்னு முடிக்கிறாரு? இல்ல மேடம், அந்த பாட்டுல நீங்களும் பாக்யராஜ் சாரும் ஒன்னு சேர்ந்து சுபம் போட்டாங்க. ஆமா, அதுக்கப்புறம் எப்படி பாட்டு எடுக்க முடியும்? சுபன் போட்டா என்ன? அந்த சீன் எதுல முடியுது? சாந்தி முகூர்த்தத்துல தானே. கதையில எங்க 2 பேருக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அதான் உங்க டேட்ஸ் ஓகே. பாக்யராஜ் சார் ஃப்ரீயா இல்ல? சார் இல்லன்னு என்ன, அவர் மக சாந்தன் இருக்கிறாரு. அவர் என் கூட நடிக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்காரு. அவர்கிட்ட பேசி நான் டேட் வாங்கி தரேன். என்ன சொல்றீங்க? மேம் ப்ளீஸ் மேம், இது எப்படியாவது பண்ணி கொடுங்க மேம். அது மட்டும் இல்ல மேம், நல்ல ப்ரோகிராம் எம்டி இருக்குன்னு ஐசியூல இருக்கிறாரு. இந்த விஷயம் கேள்விப்பட்டா நேரா கண்ணமாப்பேட்டைக்கு போயிடுவாரு. தயவு செய்து நீங்க ஒத்துங்க மேடம். நடக்கவே நடக்காது. அதை பாருங்க. நீங்க படம் எடுக்கிறதா இருந்தா வாங்க, ஒரு 2-3 லட்சம் கூட நான் குறைச்சிக்கிறேன். அதை விட்டு இந்த டிவி ப்ரோக்ராம் சீட்டிங் அது எதுன்னு வராதிங்க. தயவு செய்து நாளை விட்டுருங்க. நான் உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். ஏன்? ஐயோ, அதுக்குள்ள போயிட்டாங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மேடம். உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட் மீனா ஒருத்தனை லவ் பண்ணிட்டு அவங்கள கல்யாணம் பண்ணிக்க முடியாம இன்னைக்கு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு கஷ்டப்பட்டு இருக்காங்க. அன்னைக்கு எங்களை மாதிரி லவ் சேர்த்து வைக்க 2 பேர் இருந்தா இன்னைக்கு அவங்க எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பாங்க மேடம். எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பாங்க. உனக்கு இப்படியா மீனா லவ் ஸ்டோரிலாம் தெரியும்? நீ சொல்றது கேட்டா அது ஓடுது. யோ, தெரியாம இருக்கிறதுக்குன்னா மருதனாங்க கதையா? எல்லா பொண்ணு வாழ்க்கையிலயும் ஒரு லவ் இருக்கையா? அதுவும் மீனா மாதிரி ஒரு நல்ல குல்ஃபியா இருந்தா வெளியே அந்த பொண்ணு போட்ட பார்த்தல. ஃபிளாஷ்பேக் என்ன மேடம் சொல்லுது? என் ஃப்ரெண்டு வாழ்க்கையில கடந்து போன ஒரு காதலை சொல்லி என் மனசை கரைச்சிட்டீங்கப்பா. அவளுக்கு நடந்த மாதிரி இது வேற யார் வாழ்க்கையிலும் நடந்துடக்கூடாது. அதுக்காகவே உங்க ப்ரோக்ராம் பண்ண நான் ஒத்துக்கிறேன். சரி, இப்ப நம்ம கிராமத்துல இருந்து கூட்டு வந்தவங்கள சாதாரணமா நடிக்க வச்சிட முடியாதுப்பா. ரொம்ப கஷ்டம். அதுக்குன்னு கமாண்டிக் பவர்ல நல்ல ஒரு டைரக்டர் வேணும். இவன் சொல்லுவான். இல்ல நீங்களே சொல்லுங்க மேடம். அதான் டைரக்டர் பண்றதுக்குன்னே தமிழ் சினிமால ஒருத்தர் இருக்காரு. வெல்கம் மிஸ்ஸஸ் ஊர்வசி. ஊர்வசி மேடம் வந்துட்டாங்க. ஓகே, கை தட்டுங்க. எல்லாம் நல்லா கை தட்டுங்க. கை தட்டுங்க. கம் ஆன் சார். ரெடியா சார்? ஆரம்பிக்கலாமா? ஓகே சார். வணக்கம். டாப் டிவியின் அஞ்சலி ப்ரமோட்டர்ஸ் வழங்கும் என் இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஊர்வசி. இந்தியாவிலேயே ஏன் உலக தொலைக்காட்சி வரலாற்றிலேயே முதன்முறையாக காதலர்களை அவர்கள் பெற்றோர்கள் சம்மதத்துடன் ஒன்று சேர்த்து வைக்கும் மிக வித்தியாசமான, அதைவிட மிக மிக அவசியமான நிகழ்ச்சிதான் என் இனிய பொன்னிலாவே என்ற இந்த நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோல நம்மள பாக்குறதுக்காக ஒரு காதல் ஜோடி வந்திருக்காங்க. அவங்க காதல்ல என்ன பிரச்சனைன்னு கேட்போம். வணக்கம்ப்பா. வணக்கம்மா. அம்மா வணக்கம். வணக்கம் மேடம். சொல்லுங்க, உங்க காதல்ல என்ன பிரச்சனை? நானும் இவரு 3 வருஷமா லவ் பண்றோம். அதுக்கு அவங்க அப்பா அம்மா ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க மேடம். அவரு இல்லைன்னா என்னால வாழவே முடியாது. அவரு இல்லைன்னா உசரியே விட்டுருவேன் மேடம். நீ அழுவாதம்மா. நம்ம வாழ்றதா அவங்களால தடுக்க முடியும், நம்ம சாவறதா அவங்களால தடுக்க முடியாது. நீ அழுவாதம்மா. நீங்க அழறத என்னால பார்க்க முடியாதுங்க. பாத்தீங்களா நேர்களே, அவங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க, எவ்வளவு தீவிரமா காதலிக்கிறாங்க. ஆனா 2 பேர் பெற்றோர்களும் இந்த காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. என்ன காரணமா இருக்கும்? அவங்களே கேட்போம். முதல்ல இந்த பொண்ணோட அப்பா வர சொல்லுங்க. நான் வரல சார். சார், நீங்க கோமதிக்கு அப்பாவை நடிக்க சொன்னீங்க, நான் நடிக்க சம்மதிச்சேன். ஏன்னா எனக்கும் அந்த பொண்ணுக்கு சம்மந்தம் இல்லை. ஆனா இந்த பொண்ணை நான் லவ் பண்றேன் சார். இப்போ இங்க நான் அப்பாவை நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டா அப்புறம் லைஃப் ஃபுல்லா அந்த பொண்ணுக்கு ஹஸ்பண்டா நடிக்கிற வாய்ப்பே இல்லாம போயிடுச்சு சார். நான் வரல சார். கொன்றுவன உள்ள போயா. யோ கார்த்திக், ஓடியா அவன. அவன் பண்ற வேதனை உனக்கு எப்படியா தெரியும்? காக்கா கிட்ட வரைய பறி கொடுத்துட்டு பாட்டி பட்ட வேதனையை விட நரி கிட்ட வரைய பறி கொடுத்துட்டு அந்த கருப்பு அண்டங்காக்கா பட்ட வேதனை உங்களுக்கு புரியுமாயா? தான் காதலிச்ச பொண்ணை மத்தவனுக்கு பறி கொடுத்து தவிக்கிற தமிழ்நாட்டோட ஒவ்வொரு இளைஞனுக்கு தான் அதெல்லாம் தெரியும். யோ, அவன் ஏதோ ஓடிட்டு இருக்கான். உள்ள போயா. யோ, ஸ்ட்ரைட்டா கழட்டியா. வேணாம் சார். போயா போயா உள்ள போயா. வேணாம் சார். சார், ஹலோ ஹலோ, நீங்க அந்த பொண்ணோட அப்பா இப்படி உட்காருங்க. அப்படின்னு டப்பு நோட்டி உட்காந்துட்டீங்க. இப்படி வாங்க சார், இப்படி வாங்க, உட்காருங்க. சொல்லுங்க சார். சின்னஞ்சிருச்சுங்க, அவங்க காதலையை நீங்க எதிர்க்கிறீங்க. குயில பூடிச்சி கூண்டில் அடைச்சி கூவ சொல்லுகிற உலகம், மயில பூடிச்சி கால உடைச்சி ஆட சொல்லுகிற உலகம், அது எப்படி பாடுமையா? கேட்டா பாடுறீங்க. ஏன் சார் அவங்க காதலை நீங்க எதிர்க்கிறீங்க? அதை மட்டும் சொல்லுங்க.
நீங்க உங்க வீட்டுக்காரை ஏமாத்தி கள்ள காதல் பண்ணிட்டு வேற ஒருத்தரை இழுத்துட்டு ஓடுறத உங்க வீட்டுக்காரர் ஒத்துப்பாரா? ஒத்துப்பாருன்னா சொல்லுங்க, நானும் ஒத்துக்கிறேன். நான் மட்டும் நடிச்சு வேணா சொல்லுங்க மேடம். பொண்ணை பெற்றவர் இல்லையா, வலியும் வருத்தம் இருக்கத்தான் செய்யும். ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு சந்திப்போம். நல்லா பண்ண மேடம், இந்த ப்ரோக்ராம் நல்லா வரதுக்காக கிளிசரின் போடாம கூட அழுவுறீங்க. நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு மேடம். கடுப்பேச்சாதையா, என் வீட்டுக்காரர் ஃபாரின் போயிருக்கிறார், அதனால தப்பிச்சேன். இல்லன்னா எங்க எது என்ன ஆயிருக்கும்? இந்த நிகழ்ச்சி அவர் பார்த்திருந்தாருன்னா, பா இந்த மைக்கெல்லாம் எடுங்கப்பா, இதெல்லாம் எடுங்க, இதெல்லாம் எடுங்கப்பா. வணக்கம், மறுபடியும் நம்ம நிகழ்ச்சிக்கு வர்றோம். பொண்ணு வீட்டுக்காரங்க பையன் வீட்டுக்காரங்க 2 பேரும் வந்துட்டாங்க. முதல்ல பொண்ணோட அம்மாவை கேட்போம். அம்மா வணக்கம். வணக்கம். உங்களை பார்த்தாவே ரொம்ப இரக்க குணம் உள்ளவங்களா தெரியுறீங்க. இந்த பையனை காதலிக்க கூடாதுன்னு எந்த காரணத்தினால நீங்க எதிர்க்கிறீங்க? எது உங்களை தடுக்குது? அவன் எந்த ஊர் என்ன ஜாதினே தெரியாது, ஊர் பேர் தெரியாது. இந்த புறமாக்கு எப்படி மேடம் பொண்ணு தரது? ஜாதி ஜாதி ஜாதி. நீங்க சமீபத்துல SMS படம் பாத்தீங்களா? அந்த படத்துல என் பையன் ஜீவா அவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுவான் ஜாதி விட்டு. நானே போய் பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ணி சேர்த்து வைப்பேன். அதே மாதிரி ஜீவா கூட இன்னொரு படம் நடிக்கிறேன், ஆர்யா கூட ஒரு படம் நடிக்கிறேன், விஜய் சேதுபதி கூட ஒரு படம் நடிக்கிறேன். ஏன் பவர் ஸ்டாருக்காக பொண்ணு கேட்டா? உங்களை பத்தியே பெருமையா பேசுறதுக்கு போங்க மேடம். ஓகே ஓகே ஓகே. அப்ப ஜாதி தான் உங்களை தடுக்குது இல்லம்மா? ரைட். ஏமா இந்த பொண்ணுக்கு என்ன குறை சொல்லுங்க? அவகிட்ட எது இல்லையே நீங்க பெட்டரா வேற ஒரு பொண்ணை பாக்குறீங்க. நல்ல சீர் செய்யற இடமா பாப்பா மேடம். என் பையனுக்கு காரு பங்களா வீடு வசதி தோட்டத்தோடவனு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. சனியா எப்படி பேச வேண்டிய டயலாக் எவ்வளவு இழுத்து பேசுறா பாரு. பாத்தீங்களா வரதட்சணை கேக்குறாங்க உங்க முன்னாடியே. வரதட்சணை கேக்குறது எவ்வளவு பெரிய பாவம் உங்களுக்கு தெரியுமா? தப்பு மாது, சட்டப்படி தப்பு. உங்களை பிடிச்சி உள்ள போட்டுருவாங்க. உள்ள இல்ல புடிச்சு போட்டு போறாங்கடி. சமாதானமா போயிடலாண்டி. நம்ம புள்ளிக்காக தாண்டி வாழறோம், ஊருக்காக வாழறோம். சமாதானமா போயிடலாண்டி. ஒத்துக்க. என்ன மன்னிச்சிருங்க மேடம், சொந்தக்காரங்க பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு ஏதோ புத்தி கேட்டு போய் இப்படி பண்ணிட்டேன். எவ்வளவு நல்ல வார்த்தை சொன்னீங்க. எப்படிமா உங்களுக்கு ஓகே தானே? என் பொண்ணு சந்தோஷம் தாமா, ஏன் சந்தோஷமோ? 2 குடும்பங்களும் பேசி தீர்த்துட்டாவே எல்லாமே சரியா போயிடும். வாங்கப்பா மாலை எடுத்துட்டு வாங்க. போடுப்பா. எனக்கு அறிவு இருக்கா? அன்னைக்கு ஆடிஷன் வரும்போது நடிக்க தெரியுமான்னு கேட்டேன், மண்டே ஆட்டினேன். அப்புறம் கேட்ட கேள்விக்கெல்லாம் மண்டையே ஆட்டினேன். ஏன் என் வாயை திறந்து பேசல? ஏன் வாயை திறந்து பேசல? சொல்லியா? இன்னும் ஸ்டார்ட் பண்ணலையா சார்? லேட் ஆயிடுச்சுன்னு ஆரம்பிக்காம அவனை பிடிச்சி வச்சிருக்கீங்க. அது ஒண்ணும் இல்லப்பா, ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. இந்த வாட்டி என்ன சொல்றேன்? இந்த ஆளை பாத்தியா, நல்ல வாட்ட சட்டமா இருக்கானே, ஃபாதர் கேரக்டருக்கு செட் ஆவானே நினைச்சு போட்டேன். ஆனா வாயை திறந்தா பொம்பளை வாய்ஸ் வருது தம்பி. யோ உனக்கு எதனா அறிவுக்குதாயா? இவன் அப்பனா செலக்ட் பண்ணதுனால மத்தவங்கள சனி ஞாயிறு லீவுன்னு ஊருக்கு அமிச்சா. இப்போ வந்து வாய்ஸ் சேரல அது சேரலன்ற இதுல உன் வெட்டி உதார் வேற. லைவ் ஷோ போனோம், நீலாம் ஒரு டைரக்டரா? ஐயோ தம்பி அசிங்கமா பேசாதீங்க. நீங்க கவலையே படாதீங்க. பம்மல் கே சம்பந்தம்னு ஒரு படம், அதுல கமலஹாசன் சென்னை வாசி. அவருக்கு இந்த புராண டைலாக் எல்லாம் வரல. ஆனா அந்த டைரக்டர் என்ன பண்ணாரு, இவ்வளவு பபிள் கம் வாயில போட்டு நீங்க மென்னுட்டே இருங்க நான் டப் பண்ணிக்கிறேன்னு சொன்னாரு. அது மக்களுக்கு புரிஞ்சா இல்லையா? அதே மாதிரி இவன் ஏதாவது பேஸ்ட் போட்டோம், நாம டப் பண்ணிக்க வேண்டியதானே. அதை விட்டுட்டு டைரக்டரா அது இதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ பாருக்குள்ள? நான் சும்மா இருக்கப்பா. மனோ உன்னை ரெக்கமெண்ட் பண்ணது பெரிய தப்பா போச்சு. தினம் ஏதாவது ஒன்று பண்ணி சொதப்புற. என் டயத்தை வேஸ்ட் பண்ண முடியாது. அங்க இன்னொரு ஷூட்டிங் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் கிளம்புறேன். இனிமே அந்த தப்பு என்ன சண்டை வேண்டாம், நான் டப்பிங் பண்றேன். மேடம் ப்ளீஸ் உட்காருங்க சார். நீங்க வாங்க சார். ரெடி பண்ணுங்க. எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க. நீங்களா ரெடியா? நெக்லஸ் நல்லா இருக்கு. அடுத்த ஷோவுக்கு அமைக்கிற வேண்டியதான். அப்பா அம்மா இது வந்து ரொம்ப சோகமா ஆயிடணும் இல்லம்மா. அந்த நேரத்தில் இந்த மாதிரி பல நெக்லஸ் போட்டா எப்படி இருக்கும்? நல்லா இருக்காது. கோவிந்தராஜ் இங்க வாப்பா, இதெல்லாம் ஏன் போட்டு விடுறீங்க? ரொம்ப ஓவரா இருக்கு இந்த நெக்லஸ். கைட்டு வாப்பா, வந்து சீக்கிரம் வாங்கு. பத்திரமா வை, அப்புறம் நான் கேட்பேன். இந்த பொண்ணை 4 வருஷமா நான் லவ் பண்றேன், எங்க அப்பா ஒத்துக்க மாட்டாரு. நீங்க தான் எப்படியாவது சேர்த்து வைக்கணும். எவ்வளவு நேரமா படிப்ப நீ? காலையில 7 மணில இருந்து பரீட்சைக்கு படிக்கிற மாதிரி படிச்சுக்கிட்டே இருக்க. மேடம் ப்ளீஸ் மேடம், ஒரே ஒரு தடவை படிச்சுக்கிறேன் மேடம். இல்ல டைம் ஆகுதுப்பா, டைம் ஆகுது. கோவிந்தராஜ் இத வாங்குப்பா. ரோல் அண்ட் ஆக்ஷன். வணக்கம். டாப் டிவியின் அஞ்சலி ப்ரமோட்டர்ஸ் வழங்கும் என் இனிய பொன்னிலாவை நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஊர்வசி. மீண்டும் ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு சந்திப்போம். கட் பண்ணுங்கப்பா. மேடம் சார் கட் பண்ணுங்க சார். என்ன ப்ரோகிராம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு, அதுக்குள்ள பிரேக் விடுறீங்க? இந்த பாரியா, இந்த ப்ரோகிராம் ஆரம்பிச்சு இது வரைக்கும் எனக்கு பேமெண்ட் மட்டும் ஏத்தி தரவே இல்ல. உங்க எம்டி காலையில ப்ரோகிராம் தொடங்கும் போது வராரு, முடிக்கிறதுக்கு முன்னாடி ஓடிடுறாரு. இப்ப பாருங்க வந்து குட் மார்னிங் சொல்லிட்டு ஓடுறாரு பாருங்க. பின்னாடியே போறதா பிடிக்க முடியும். மேடம் ப்ரோகிராம் கண்டினியூ பண்ணுங்க மேடம். கண்டிப்பா நானே பேமெண்ட் ஏத்தி வாங்கி தரேன். ஏமா வாங்கி கொடுத்துட்டாலும் வாங்க வாங்க சார். போங்க சார். என்னப்பா நீ நினைச்சா ஸ்டார்ட் பண்ண சொல்ற, நீ நினைச்சா கட் பண்ண சொல்ற, என்ன நினைச்சிட்டு இருக்க? சார் ப்ளீஸ் சார் போங்க சார்.
என் இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சி. மேடம் டாப் டிவியின் என் இனிய பொன்னிலாவை விட்டுட்டீங்களே. டாப் டிவி எல்லாம் பேமெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். சும்மாரு தொண பேசாத. சரி, நேரடியாக நம்ம நிகழ்ச்சிக்கு போயிடுவோம். சொல்லுங்க, உங்க காதல் பிரச்சனை என்ன? இந்த பொண்ணை 3 வருஷமா லவ் பண்றேன் மேடம். அவங்க வீட்டில் கூட ஒத்துக்கிறாங்க, ஆனா எங்க அப்பா சம்மதிக்க மாட்டாரு மேடம். மேடம் என் பேரு சுரேஷ் மேடம். இந்த பொண்ணை 3 வருஷமா லவ் பண்றேன் மேடம். மேடம் ப்ரோகிராம்க்கு டைம் ஆயிடுச்சு, நீங்க என்ன கிளம்பலையா? உங்க வண்டியை நான் திருப்பி அனுப்பிச்சிட்டேன். ஏன் மேடம்? ஏன்னு கேட்டா இனிமே உங்க ப்ரோக்ராம் நான் பண்ண போறது இல்ல. என்னாச்சு மேடம்? இது வரைக்கும் நீங்க வில்லேஜ்ல இருந்து தெரியாத ஆளுங்களை கூட்டிட்டு வந்த நிகழ்ச்சியை நடத்த சொன்னீங்க. நானும் ப்ரோக்ராம் பண்ணேன், நல்லா வந்துச்சு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா இப்ப நீங்க ஜாதி கட்சி தலைவர், அரசியல் தலைவர்னு பெரும்புள்ளிகள் எல்லாம் இதுல இழுத்து விட்டுட்டீங்க. அவங்க உங்களுக்கு போன் பண்ணல, எனக்கு போன்ல மிரட்டல் கொடுக்குறாங்க. என்ன மிரட்டா பரவாயில்லைங்க, ஆனா என் குடும்பத்தை டிஸ்டர்ப் பண்றாங்க. என் புருஷன் எங்க போறீங்க? இந்த ஃபோரமால் வரைக்கும் போயிட்டு வந்துடுறோமா? சரிங்க, பாய் ராஜா, பாய். பத்திரங்க. என்ன மிரட்டுனா பரவாயில்லைங்க, என் புருஷனை கடத்திடவே வெட்டிறேன்னு சொன்னா என்னங்க பண்றது? மேடம் லாஸ்ட் மினிட்ல சொன்னா என்ன மேடம் பண்ண முடியும்? லாஸ்ட் மினிட் தாங்க அவங்க என்ன மிரட்டுறாங்க. மேடம் நீங்க இல்லாம பண்ணவே முடியாது மேடம். கார்த்தி, எனக்கு என் குடும்பம் தான் முக்கியம். மேடம் ப்ளீஸ் மேடம் ஹெல்ப் பண்ணுங்க மேடம். மேடம் ஆளை விட்டுருங்க கார்த்தி, சாரி. மேடம் ப்ளீஸ். யோ குடியா நான் கேக்குறேன். மேடம் நான் வேணா வந்து கால்ல விழுறேன் மேடம். என்னையா போனை கட் பண்ணிச்சு இந்த பொம்பளை? மேடம் யோ என்னையா போன் ஆஃப் பண்ணிச்சு? என்னையா இந்த பொம்பளை வரமாட்டேன்து? அந்த ஓனாம்பாடி ஏதோ காவால போய் பூந்துக்கிறான். ஐயோ அந்த அஞ்சால அருவாளோட வெயிட் பண்றாயா? எங்க வாங்கப்பா, கேமரா ஸ்டார்ட் பண்ணுங்க. முடிக்காதீங்கப்பா, வாங்க. என்னப்பா ஊர்வசி மேடம் வந்துட்டாங்களா? வந்துதானே ஆகணும். சார் வரமாட்டேன்னு சொன்னாங்க, எப்படி சார் வர வச்சீங்க? அவங்க வில்லைங்க புருஷனை கடத்துவேன்னு சொன்னாங்க. நம்ம மீடியா பர்சன், அவங்க அளவுக்கு லோக்கலா இறங்க முடியாது. அதான் டீசெண்டா குழந்தைய கடத்திட்டேன். அடப்பாவி, போய் ப்ரோகிராம் பண்ணுங்க. ஏய் கோயந்தா, ப்ரோகிராம் முடியற வரைக்கும் கத்தி தலைக்கு மேலே வச்சுக்க. வெளியில வெயிட் பண்றேன். மேடம் ஷோக்கு போறோம், நான் எழுதி கொடுத்த கேள்வியை மட்டும் கேளுங்க. எக்ஸ்ட்ராவா ஒரு கேள்வி வேண்டாம். இது ஸ்ட்ரிக்ட் ஆர்டர். ஏய் ஆர்டர் தூக்கி குப்பையில போடு. என் குழந்தைக்கு ஏதாவது நாச்சு உன் சேனலே கொடுத்துருவேன். ஆமா நீ. வணக்கம் நேயர்களே, டாப் டிவியின் அஞ்சலை ப்ரமோட்டர்ஸ் வழங்கும் என் இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஊர்வசி. இன்றைய நாள் பொன்னான நாள். ஏன்னா தமிழ்நாடு முழுவதும், ஏன் உலகம் முழுவதும் உள்ள டாப் டிவி நேயர்கள் இந்த நேரத்துக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டின் ரொம்ப பிரபலமான 2 குடும்பங்களில் காதல் கலாட்டா. யார் அந்த பிரபலங்கள், யார் அந்த காதல் ஜோடிகள், அவங்க காதல்ல என்ன பிரச்சனை, அந்த பெற்றோர்கள் சம்மதிப்பார்களா, இப்படி 1000 கேள்விகள். இதற்கு எல்லாவற்றுக்கும் முடிவு இன்னைக்குதான் தெரியும். நானும் அந்த ஆர்வத்தில் தான் காத்துக்கிட்டு இருக்கேன். முதல்ல நேரா நிகழ்ச்சிக்கு போவோம். வணக்கம், உட்காருங்கப்பா. உங்க பேரு? மகேஷ். உங்க அப்பா பேரு? இளங்கோவன். அந்த ஜாதி, அந்த கட்சியினுடைய தலைவர் அவர்தான். ஓ ஓகே, எனக்கு புரிஞ்சு போச்சு. பொண்ணு வந்திருக்காங்களா? வந்திருக்காங்க. வர சொல்லுங்க, பொண்ணு வர சொல்லுங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா, உட்காருமா. தேங்க் யூ மேம். உங்க பேருமா? வைஷ்ணவி. வைஷ்ணவி. உங்க அப்பா பேரு? சமுத்திரக்கனி. சமுத்திரக்கனி எம்பி. எஸ் மேம். தலைவர் பொண்ணு. ஆமாங்க. என்ன நேர்களே, அந்த சஸ்பென்ஸ் உடைஞ்சு போச்சு. எம்பியும் ஜாதி கட்சி தலைவரும் கலாட்டாவுக்கு சொல்லவா வேணும்? சரிம்மா, நீங்க 2 பேரும் கொஞ்ச நேரம் வெளியே வெயிட் பண்ணுங்க. எப்படி இருந்தாலும் 2 அப்பாக்களையும் சந்திக்க வேண்டியிருக்கு. வணக்கம் சார், உட்காருங்க. சார், உங்க மகன் ஒரு பொண்ணை தீவிரமா காதலிச்சுக்கிட்டு இருக்கான், உங்களுக்கு தெரியுமா? ஊர் 1000 சொல்லும், அதெல்லாம் நான் ஒத்துக்க முடியுமா? இந்த விஷயமே இப்ப நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியும். இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல சார்? சார், ஒரு நல்ல விஷயம் சொல்லியிருக்கேன். நீங்க மூஞ்சி உம்முன்னு வச்சிருக்கீங்க. நீங்க மூஞ்சி உம்முன்னு வச்சிருக்கிறத பார்த்தா நீங்க காதலையும் காதலிக்கிறவங்களையும் எதிர்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படித்தானே சார்? நீங்க என்ன தப்பா புரிஞ்சிருக்கீங்க. என்ன நல்லா பாருங்க, நான் அப்படிப்பட்ட ஆள் இல்லைங்க. அப்படின்னா உங்க பையன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீங்க ஒத்துக்குவீங்க, அப்படித்தானே? சத்தியமா ஒத்துக்க மாட்டேங்க. நீங்க சமுதாயத்துல பெரிய அந்தஸ்துல இருக்கீங்க. இப்படி மாத்தி மாத்தி பேசிட்டு இருந்தா எப்படி சார்? நான் எதுக்காக வேண்டாம்னு சொன்னேன். என் பையன் அந்த பொண்ணை லவ் பண்ணி அது அவங்க வீட்டுல பிடிக்காம யாராவது 2 பேர் நாண்டுகிட்டு சேர்த்து அவங்க சொந்தக்காரங்க யாராவது 4 பேர் இதை பார்த்து நாண்டுகிட்டு சேர்த்தாங்கன்னு வச்சுங்க, எவ்வளவு பெரிய பிரச்சனை. அதனால தாங்க வேண்டாம்னு சொன்னேன். மற்றபடி நான் காதலுக்கு எதிரியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. காதல் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அப்புறம் சார் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு உங்களுக்கு இவ்வளவு வருத்தம்? சரி சார், நீங்க உங்க பையனுக்கு எந்த மாதிரி பொண்ணை கட்டி வைக்கணும்னு ஆசைப்படுறீங்க? குடும்பத்துக்கு அடங்கின பொண்ணா, என் பையனை தனியா பிரிச்சு கொண்டு போய் வீட்டோட மாப்பிள்ளையா ஆக்காத பொண்ணா இருந்தா ஓகேங்க. சார், ஒரு பெரிய மனுஷன் பேசுற பேச்சா சார் இது? சார், வாழ்க்கைங்கிறது ஒரு வட்டம். இதுல ஜெயிக்கிறவன் தோப்பான், தோக்கறவன் ஜெயிப்பான். இது விஜய் பேசினா பஞ்ச் டயலாக். இது எதுக்கு நமக்கு? சரி சார், ஃபைனலா கேக்குறேன், உங்க பையனுக்கு அந்த பொண்ணை கட்டி வைக்க ஒத்துக்குவீங்களா மாட்டீங்களா? சத்தியமா ஒத்துக்க மாட்டேன். மேம்,
இதுதான் சரியான மொமெண்ட். முடியாது சொல்லிட்டான். அப்படியே வைண்ட் அப் பண்ணி ஒரு பிரேக் கொடுங்க. கேட்டீங்களா நேர்களே? பையனோட அப்பா கடுமையா சொல்லிட்டாரு மாட்டேன் அப்படின்னு. உங்க இதய துடிப்பு அதிகமாயிட்டே இருக்கா? எனக்கும் அப்படித்தாங்க இருக்கு. பொண்ணோட அப்பா ஒத்துக்கிறாரா மாட்டாரா எதுவுமே தெரியல. பொறுத்திருந்து பார்ப்போம். We'll go for a short break. எப்பா கட் பண்ணுங்கப்பா. என் குழந்தை என்ன அழுதுகிட்டே இருக்கா என்னன்னு தெரியல. ஐஸ்கிரீம் கொடுத்தா யாருக்கிட்ட வேணாலும் சிரிச்சுக்கிட்டே போயிடுது. முதல்ல இந்த பழக்கத்தை மாத்தணும். செல்லம் ஐஸ்கிரீம் நல்லா இருக்கு ராஜா. அம்மாக்கு இன்னும் கொஞ்சம் ஷூட்டிங் இருக்கு. அதை முடிச்சுட்டா வந்துடுவேன். வாங்க. எத்தனை வாட்டி சொன்னேன் இந்த மாதிரி ப்ரோகிராம் எல்லாம் பண்ணாதேன்னு? சார் 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 என் நிலைமை கொஞ்சம் பாருங்க சார். ஒருத்த கத்தி எடுத்து குழந்தை தலைக்கு மேல வச்சிருக்கா சார். எப்படி சார் அடிக்காம இருப்பேன்? என்ன எதனால பண்ணி சும்மா நிறுத்தியா? பொம்பளை போய் மிரட்டிக்கிட்டு பாரு. எனக்கு ஒரே ஒரு விஷயம் புரியல. சொல்லுங்க. என்ன இங்க கட்டி போட்டுருக்கு? என்ன மாதிரி அங்க ஒருத்தன் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கானே யாரவன்? எனக்கு டூப்பா? என்ன கோல்மால் பண்ணி நீ எனக்கு ஆப்படிக்கிற? ஆமா நான் உங்களுக்கு ஆப்படிச்சேன். நீங்களா உங்களுக்கு ஆப்படிச்சுக்கிட்டீங்க. நான் சொல்றது கேளு. நான் யாரு என் பவர் என்னன்னு தெரியாம விளையாடிட்டு இருக்கீங்க நீங்க. டேய் இது தெரியாம உன் தாடி மூஞ்சிக்கு நான் முத்தெல்லாம் வேற கொடுத்தேன். இவன் திமிரத பார்த்தா ஃபர்ஸ்ட் என்னதான் போடுவான் போலுது. ஐயோ போய் யாரா கொடுங்கடா. டேய் டேய் என்னடா விளையாடுறீங்க? டேய் கத்தாத. இந்த ப்ரோகிராம் என்ன? நம்ம ரெண்டு பேரும் போய் அங்க உட்காந்து ஓகேன்னு சொன்னாதான் பொண்ணையும் பையனையும் சேர்த்து வைக்க போறாங்க. நம்ம தான் ராயலா அங்க இருக்கிறோமே. இதுல கட்டி போட்டான்னா இல்ல வெட்டி போட்டா என்ன? யோ அவங்கள அங்க கட்டி போட்டுருக்கோம். அவங்க வந்து எப்படியா ஷோல பேசுவாங்க? யோ ஏன் பேக்ரவுண்ட் வேற மாத்துற? யோ உன்னை வேலைக்கு எடுத்ததே பெரிய தப்புன்னு நினைக்கிறேன். ஏன் உயிரை வாங்குற இப்படி? யோ சீஃப் நீ டென்ஷன் ஆகுறது இல்லாம நீ டென்ஷன் ஆகிட்டு இங்க வா. இங்க என்ன வீடியோ ஓடுது? இது இளங்கோ சமுத்திரன் வீட்டுல போய் நம்ம ஷூட் பண்ணோமே அந்த வீடியோ. இளங்கோ வீட்டுக்கு போயிட்டு இளங்கோ கிட்ட முதல் கேள்வி என்ன கேட்டோம்? இந்த பிரபல ரவுடி காசியை சுட்டு கொண்டிருக்காங்க, அதுல உங்களுக்கு சம்மந்தம் இருக்கான்னு கேட்டோம். அதுக்கு அவர் என்ன சொன்னாரு? ஊர்ல 1000 பேர் 1000 விதமா சொல்லுவாங்க, இதெல்லாம் நான் ஒத்துக்க முடியுமா? இந்த விஷயமே நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியும்னா. இப்போ அந்த பதிலுக்கு நம்ம ஒரு கேள்வி ரெடி பண்றோம். என்னன்னு? உங்க பையன் ஒரு பொண்ணை லவ் பண்றான், உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இப்போ ஒரு பதில் என்னவா இருக்கும்? ஊர்ல 1000 பேர் 1000 விதமா சொல்லுவாங்க, இதெல்லாம் நான் ஒத்துக்க முடியுமா? இந்த விஷயமே நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியும்னு சொல்லுவான். யோ சூப்பர்யா. அவங்க ஏற்கனவே சொன்ன பதிலுக்கு நீ மாத்தி கேள்வி கேட்க போற. அதனால தான் பேக்ரவுண்டா உங்க வீடு மாதிரி மாத்திக்கிற. யோ சூப்பர் ஐடியாயா. இப்ப புரியுதா? ஏன் சார் வீட்டுக்குள்ள ஒருத்த வருவான், விசிட்டிங் கார்டை காமிப்பான், சிம் கார்டை காமிப்பான். இதெல்லாம் போய் நம்பிக்கிட்டு மண்டையில மசாலவே இல்லை சார். இந்த சின்ன குழந்தைக்கு தெரியும் சார் சிம் கார்டுனா என்னன்னு. பத்தாதுக்கு கேமரா இருக்குன்னு தெரிஞ்சும் அவனை உள்ள உட்கார வச்சு கண்ணா பின்னான்னு ஒளறி கொட்டி அதெல்லாம் தான் இப்ப டிவில வருது. அவன் முட்டாள் கண்ணா பின்னான்னு உளறி இருப்பான். நான் அப்படி இல்ல, அளவா தெளிவா பேசியிருக்கேன். அளவா தெளிவா வருது பாருங்க, தெளிவா எல்லாம். மேடம் என்ன நடிக்கிறீங்க நீங்க? முறைக்காதீங்க, கொஞ்சம் எமோஷன் ஏத்துங்க. பத்தல எதுவும் எமோஷன் நான் 4 மிதி மிதிச்சா உனக்கு வருண்டா மோஷன். அதட்டி பேசுறியா? ஆளுக்கு உட்காந்துருந்தாலும் இந்த நேரத்துல எமோஷன் வராது. காரிசபா பார்த்து பேசி பேசினா எப்படி எமோஷன் வரும்? சரி சரி எடுங்க எடுங்க. வெல்கம் பேக் டு என் இனிய பொன்னிலாவே. மேம் லைவ் ஷோ மேம், சிரிச்சிட்டே பேசுங்க, அழுதுனே பேசாதீங்க ப்ளீஸ். வெல்கம் பேக் டு என் இனிய பொன்னிலாவே. இப்போ நம்ம பொண்ணோட அப்பாட்ட பேசுவோம். இப்போ பொண்ணோட அப்பா இங்க வந்திருக்காங்க, அவரோட பிரச்சனை என்னன்னு கேட்போம். வணக்கம் சார். இது நான் இல்ல ஏமாத்துறாங்க. ஐயோ சும்மாரியா. ஓகே சார், உங்களுக்கு தாஜ்மஹால் பிடிக்குமா பிடிக்காதா? ஒரு அரசியல்வாதிக்கும் தாஜ்மஹாலுக்கும் என்ன சம்பந்தம்? நீங்க உங்க தேர்தல் அறிக்கையில முதல் வாக்குறுதியே கலப்பு திருமணங்கள் எல்லாம் ரொம்ப ஆதரிப்பேன்னு தான் சொல்லியிருக்கீங்க, கரெக்டா? கலப்பு திருமணம் சொல்லும் போதே நேச்சுரலி அதுல காதல் வந்துடுது. காதல்லாம் நம்ம ஊர்ல தாஜ்மஹால் தானே சார். அதான் தாஜ்மஹால் உங்களுக்கு பிடிக்குமான்னு கேட்டேன். ஓகே கட் பண்ணி சமுத்திரங்கனே போடு. நானும் மனுஷன் தான், எனக்கும் ஈவு இறக்கம் இருக்கத்தானே செய்யும். எங்க எனக்கு காதல்லாம் ரொம்ப பிடிக்குங்க. ஐயோ நான் வேற கேள்விக்கு பதில் சொன்னேன், இதுக்கு போறாங்களே. வர்ற மாசம் 100 காதலர்களுக்கு இலவச திருமணம் நடத்துறோம் கட்சி சார்பா. நானாவது இன்டைரக்டா தான் பேசிருக்கேன்பா, நீ டைரக்டா எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு இருக்கியே. சோ நீங்க காதலுக்கு ஆதரவு கொடுக்கறவரு அப்படின்னா உங்க பொண்ணு உண்மையா ஒரு பையனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீங்க ஏத்துக்குவீங்க, அப்படித்தானே சார்? உங்க சிந்தனையும் தவறு, உங்க எண்ணமும் தவறு, நீங்க கேக்குற கேள்வியும் தவறு. பொண்ணு எப்பவுமே அந்த மாதிரி தப்பான காரியத்துல இறங்க மாட்டான். உங்க பொண்ணு உண்மையா ஒரு பையனை லவ் பண்ணதுனாலதான் நீங்க இப்ப ஏன் முன்னாடி வந்து உட்கார்ந்து இப்படி எல்லாம் பேசுறீங்க. இதுக்கு பேர் தான் ஒளிய தெரியாதவன் தலையாரி வீட்டுல ஒளிஞ்ச கதைன்றது. இத பாருங்க சார், உங்க பொண்ணு காதலிச்சவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அடம் பிடிச்சு உங்களை எதிர்த்து அந்த பையனே கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீங்க என்ன பண்ண முடியும்? வெட்டிடுவேன். சின்னஞ்சிருசுங்க, அவங்க என்ன தப்பு பண்ணிட்டாங்க? லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, இதுக்கு போய் உங்களை வெட்டிடுவேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நான் வெட்டிடுவேன்னு சொன்னது பொண்ணையும் பையனையும் இல்ல, சேர்த்து வைக்கிறவங்கள.
கட்பையா நாகல வளருது. இத பாரு, ஆளே இல்ல, குரல் மட்டும் தான் கேக்குது, மனசு அப்படியே படபடன்னு அடிச்சுக்குது. நான் அந்த ப்ரோகிராம் கண்டினியூ பண்ணணுமா கார்த்தி பில்லா? ஏய் கோவிந்தராஜ். ஆனா ஒண்ணுல எதுக்குடா கோவிந்தராஜ் கூப்பிடுற? கோவிந்தராஜ் அவசரப்படாதடா. சரி கண்டினியூ பண்ணுங்க வாங்க. என்ன சார் நீங்க எதுக்கு எடுத்தாலும் வெட்டிடுவேன் குத்திடுவேன் அப்படின்ட்டு. சார் இவரோட பையனை எதுக்கு நீங்க வேண்டான்னு சொல்றீங்க? டைலாக்ஸ் கட் பண்ணு. ஆர் தூக்கு. திருப்பி கட் பண்ணி மேடம் வா. டக்குனு இன்டர் கட் பண்ணி கொடு. ஐயோ நான் இங்க இருக்கேன். சீஃப் அவங்கள அனுப்புறதுக்கு முன்னாடி கேமராமேன் அனுப்பு. கேமரா ரைட்ல போ, க்ளோஸ் பண்ணி ரோல் பண்ணிட்டு ரெடினா கை காட்டு. ஓகே வைஷ்ணவி ரன் இன். ஓகே கீப் ட்ரைங், டோன்ட் ரிலாக்ஸ். வைஷ்ணவி உள்ள போகாத. நீங்க பண்ணாத தப்பா அப்பா ப்ளீஸ் சொல்லுங்கப்பா. சார் ப்ளீஸ் சார். நாங்க ரெண்டு பேரும் சின்சியரா லவ் பண்றோம்ப்பா. யோ போடா லெஃப்ட்ல போ. ஓகே க்ளோஸ் பண்ணி ரோல் பண்ணிட்டு ஜூம் பண்ணாத. ஓகே ரோல் பண்ணிட்டு வைட் வைக்காத, பேன் பண்ணனும், ஜூம் பண்ணாத. ஓகே சரியா மேடம்? உங்க பையனோட காதல் நிறைவேற தான் கடைசி சான்ஸ். ஜனங்க நம்பற மாதிரி அழுகும். உள்ள கேமரா 1 and 2 ரெடி. ஓகே மோஷன்ஸ் தான் போயிட்டு இருக்கு. ஏண்டி உன வீட்ல ரெடி இருக்கு சொன்ன, நீ ஏண்டி இங்க வந்த? சார் நீங்க பெத்த பிள்ளைங்க கிட்ட என்ன சார் கௌரவம் பார்க்க வேண்டியிருக்கு? ஏங்க நம்மள காதலிச்சு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். சானியா இது மூஞ்சிக்கே இது லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிச்சு. இவனை சேர்த்து வச்சாதான் என்ன? நம்ம பையனோட காதலை மட்டும் ஏன் தடுக்கிறீங்க சார்? அவங்களுக்கு இருக்கிற மனசு கூட உங்களுக்கு இல்லையா சார்? அப்பா ஒத்துக்கோங்கப்பா. அந்த பொண்ணு ரொம்ப நல்ல வைஷ்ணவி பொண்ணுப்பா. எந்திரிச்சு அடிமா, எந்திரிச்சு அடி. பொண்ணுப்பா புரிஞ்சுக்கோங்கப்பா. நீங்க சரின்னு சொல்லிட்டா அவர் மனசரிக்கு ஒத்துப்பாங்க. நீ சரின்னு சொன்னா நான் ஒத்துப்பேன்னு நினைச்சிட்டாங்களா? சார் ஊருக்கெல்லாம் பஞ்சாயத்து பண்றீங்க, சமாதானம் பேசுறீங்க. உங்க பொண்ணு அவ காதலுக்காக எவ்வளவு நேரமா வாதாடிக்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்துற போ சார். ஏதாவது நல்ல முடிவா சொல்லுங்க சார் ப்ளீஸ். அழாதம்மா, அழாத வைஷு. என் பொண்ணு அதை என்னால தாங்க முடியாது. அதனாலதான் அமைதியா போறேன். ரொம்ப நன்றி சார், நல்ல விஷயம் சொன்னீங்க. அப்புறம் என்ன சார், பொண்ணோட அப்பா வந்து மனசரங்கி வந்து பேசுறாரு சார். நீங்களும் கொஞ்சம் பாருங்க சார். தயவு செஞ்சு சரின்னு சொல்லுங்க சார். நீங்க தான் சார் காதல் திருமணம் பண்ணவரு, நீங்க தான் சார் முதல்ல ஓகே சொல்லி இருக்கணும். சரி அழுவாத. உனக்கு அவன் முக்கியம்னா எனக்கு அவன் முக்கியம் தான். இப்படி அழுத காரியத்தை சாதிச்சுக்கு. சந்தோஷம். அப்புறம் என்னப்பா? என்னம்மா ரெண்டு அப்பாக்களும் சம்மதிச்சாங்க. மக்களே நம்பாதீங்க. அடுத்தது கல்யாணம் தான். மாமா கண்ணு தடிச்சுக்கமா. போதும், ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டாங்கல்ல, சந்தோஷம் தானே? சீக்கிரம் போமா, முகெல்லாம் கலக்கி போயிருக்கு, ஃப்ரெஷ் ஆயிக்கங்க. வாங்க சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் போமா, லேட் ஆக்கிடாதீங்க. முகூர்த்தம் முடியறதுக்குள்ள மாலையை மாத்திக்கணும்னா. சார் நீங்களும் ரெண்டு பேரும் சம்மதிச்சிட்டீங்களே தவிர முகம் அப்படியே கடுக்கடுன்னு இருக்கு சார். நீங்க ரெண்டு பேரும் வெளியே போய் ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் சொல்லிட்டு வாங்க சார். வெளியே நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ. அந்த கேமரா 3 பஞ்ச் பண்ண சொல்லு. கேமரா 3 பஞ்ச் பண்ண சொல்லு. உண்மையான காதல் தோற்றக்கூடாதுங்கிறதுக்காக நல்ல ஒரு முயற்சியை எடுத்து நடத்தி இந்த நிகழ்ச்சி உங்க முன்னாடி கொண்டு வந்தது 2 இளைஞர்கள் தான். கார்த்திக் பில்லாங்கிற அந்த 2 இளைஞர்களோட முயற்சி தான் இந்த நிகழ்ச்சி. அவங்கள கூப்பிடுவோமா? கார்த்திக் பில்லா வாங்க. சார் உச்ச போயிட்டு வந்துறேன். வாங்கப்பா, உங்களை பார்க்கணும் ரொம்ப ஆசைப்படுறாங்க. எழுந்துருங்க மரியாதை போங்க. எதுக்கு எங்க மாட்டிட்ட? அவனுங்க 2 பேரும் நான் தான் எல்லாம் பண்ணி என்ன விட்டுருவாங்க இல்லையா? நீங்க தான் எல்லாத்துக்கும் காரணம், எல்லாருக்கும் தெரியட்டுப்பா. எழுந்துருப்பா, எழுந்துருங்க. ஐயோ இந்த நிகழ்ச்சி மூலமா உங்க முகம் எல்லாருக்கும் தெரியட்டும். நல்லா மூஞ்சிய காட்டுங்க. இவங்க தான் இந்த நிகழ்ச்சிக்கு எல்லாம். நான் வந்து வெறும் நடிப்பு தான். சரி முகூர்த்த நேரம் நெருங்குற டைம் ஆகி போச்சு. பொண்ணை பையனை கூப்பிடுங்கப்பா. வாங்க வாங்கம்மா, சீக்கிரம் வாங்க. இல்லம்மா எங்க உங்க அப்பாக்கள் 2 பேரும் தொண்டர்கள் கிட்ட எல்லாம் சந்தோஷத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இருக்கட்டும். பையன் பொண்ண மயக்க இப்படி பண்ணிட்டான். டேய் சுபாரா. சரி கோவிந்தராஜ். கோவிந்தராஜ் வேண்டாம். மனோ மாலை எடுத்துட்டு வாங்க, சீக்கிரம் வாங்க. மாலை போடுமா, மாலை போடுமா. சேர்ந்து நில்லுமா, சேர்ந்து. டேய் பில்லா, டேய் கார்த்திக், உங்க 2 பேரும் உயிரோட விட மாட்டேன்டா. துண்டு துண்டா வெட்டிடுவோம்டா. நாளைக்கு வேற ஒரு காதல் ஜோடியை சந்திப்போம். அதுவரை விடைபெறுவது உங்கள் ஊர்வசி. வணக்கம். டாப் டிவி பேரை சொல்ல முட்டீங்க. மண்ணாங்கட்டி என் குழந்தைய பார்க்க போறேன்டா. இன்னைக்கு கோவிந்தராஜை வெட்டுறாரு. என் குழந்தைக்கு என்ன ஆச்சோ? என் செல்லம் நான் வந்துட்டேன்டா. ஏய் குழந்தை மேல கத்தி வச்சு நிக்கிறியா? பெரிய பொட்டா கத்து பயிரவ நெத்தில குத்திக்கிறா. கதையை முடிஞ்சிருச்சு, கத்தியை வச்சு நிக்கிறா பாரு. ஓடுறான். அம்மா என்னம்மா இந்த தாத்தாலாம் யாரு? இவங்க எல்லாம் திருடனுங்க. இவங்களை பிடிச்ச போலீஸ் லேட்டா வருவாங்க. நாம ஓடிடலாம்.